ஊட்டியில் ஸ்ட்ராபெரி பழ உற்பத்தியாளர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. ஊட்டி தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஊட்டியின் மண்வளம் மற்றும் காலநிலை ஸ்ட்ராபெரி உற்பத்திக்கு உகந்ததாக உள்ளது. இதனால் விவசாயிகள் அதிக மகசூல் பெறலாம். தேயிலைக்கு மாற்றுப் பயிராக ஸ்ட்ராபெரி அமையும். கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு ஸ்ட்ராபெரி உற்பத்தி முறைகள் குறித்த விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஏற்பாடுகளை எய்ட்பெரிஸ் நிறுவன இயக்குநர்கள் ஆதிவே சைத்தன்யா மற்றும் ஸ்ரீனிவாச பிள்ளை செய்தனர். இட்டாலியன் நர்சரி நோவாசிரி ஜெனட்டிக்ஸில் நம்ம டைப் பண்ணி இந்தியாவிலே நம்ம ஒரு நர்சரி ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்தியாவிலே நம்ம நீல்கிரிஸில் டைரக்ட் நம்ம பிளான்ட் தயார் பண்ணுவோம். அப்போ நமக்கு இம்போர்ட் காஸ்ட் வராது. நல்ல வெரைட்டிஸு, பெஸ்ட் பர்ஃபார்மிங் வெரைட்டிஸ் வித் ஸ்ட்ராபெரிஸ் வித் குட் டேஸ்ட், குட் ஷெல் லைஃப். we are going to start in ஊட்டி. இவங்களோட டைப்பு கூட நோவாசிரி ஜெனட்டிக்ஸ் மிஸ்டர் டாக்டர் நிக்கோலா டுஃபாரோ அவங்க இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க நேற்று லாஸ்ட் 2 டேஸில் இருந்து அவங்க எல்லாம் பார்த்தாங்க. ஃபார்ம்ஸ் எல்லாம் அதை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம், ஊட்டி பெரி ஃபார்மிங் எப்படி நம்ம குளோபலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பெரி ப்ரொடக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம், இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் எவ்ரிதிங். நம்ம வந்து பிளான்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பைபேக்கும் பண்ணோம். நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். யூஏஇ கண்ட்ரீஸில், ஸ்பெயின், எல்லா கண்ட்ரீஸ்லையும் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு குவான்டிட்டிஸ் ஜாஸ்தி வேணும்.